சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. பாடலின் இசையமைப்பாளர் பா தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள். ஆழி சூழ் உலகு. ஆம், நம்ம புவிப்பரப்பின் 71% கடலால் ஆனது. நம் இந்திய துணைக்கண்டத்தின் கடற்கரை பரப்பின் நீளம் சுமார் 7500 கிலோமீட்டர்களுக்கும் மேல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டோட கடல் பரப்போட நீளம் 1076 கிலோமீட்டர்கள் அப்படின்னும் சொல்றாங்க. அதனாலதான் பழந்தமிழர் நாகரிகத்தின் 5 திணைகள்ல ஒன்றா கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும் நெய்தல் என்று வழங்கப்பட்டன. அதனாலதான் தமிழர் வாழ்வோட இணைந்த நெய்தல் நிலமான கடலை பத்தி சங்க இலக்கியங்கள்ல ஆழி, பறவை, விரிநீர், பெருநீர், பருநீர், நாமநீர், முன்னீர் என பல பெயர்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. வருணன் மேய பெருமணல் உலகம் என்பது தொல்காப்பிய வரி. இப்ப பாத்தீங்கன்னா சீனா போன்ற மிகப்பெரிய நாடுகள் கூட கடல் பரப்பு அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறதுனால வாணிபம், கடல்சார் தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி இது மாதிரி பல சவால்கள் கொண்டு இருக்குது. அது மிகப்பெரிய அரசியலுங்க. ஆனா நம்ம இந்தியா, குறிப்பா தமிழ்நாடு இயற்கையாவே கடல்களால சூழப்பட்டுள்ளது. இயற்கையாவே கடல்கள் நமக்கு அரண்களாகவும் மீனவர்களோட வாழ்வாதாரமாகவும் பருவமழை உள்ளிட்ட சூழலியல் காரணிகளாகவும் பொழுதுபோக்கு சுற்றுலா தலங்களாகவும் விளங்கும் விரிகுடாக்கள், கடல்கள், சமுத்திரங்கள் என இவற்றால சூழப்பட்டு உள்ளது. நிறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா பார்க்கவே சலிக்காதவை அப்படின்னு ஒரு பட்டியல் எல்லாருக்குமே இருக்கும். மழை, யானை, ரயில் இந்த மாதிரியான இந்த பட்டியல்ல அலையோசையோட நுரைத்து வரக்கூடிய கடலும் ஒண்ணுங்க. இந்த கடலை ஆழம் அறிய முடியாத பலவற்றுக்கு உதாரணமா சொல்லுவாங்க. உண்மையில கடல்களோட ஆழத்துல உள்ளவற்றை பத்தி நாம அறிஞ்சது 5% குறைவானதுதான். உலகின் மொத்த உயிரினங்கள்ல 90% மேல கடல் வாழ்வனதான். அது மட்டும் இல்ல, நிலத்தடியில இருக்கக்கூடிய கனிம வளங்களை விட அதிகமான கனிம வளங்கள் கடலுக்கு அடியில இருக்காம். கடலுக்கு அடியில உள்ள தங்கத்தை எடுத்தா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 9 பவுண்ட் தங்கம் கிடைக்குமா. நிலத்துல இருக்கிற மாதிரியே மலைத்தொடர்கள், எரிமலைகள், ஏரிகள், ஆறுகள், ஏன் அருவிகள் கூட கடலுக்கு அடியில இருக்காம். இது மாதிரி பல சுவாரஸ்யங்கள் கொண்ட இந்த கடலானது பூமியின் ஆக்சிஜன் தேவையில பெருமளவை தர்றதா இருக்குது. அதே போல பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடும் கடலால கிரகிக்கப்படுது. அதனால கடல்கள் புவியின் இதயம் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ கடல்களுமே சூழலியல் சீர்கேடுகளால பாதிக்கப்பட்டு வருது. சமீப காலமா சூழலியல் குறித்த விழிப்புணர்வு பரவலா முன்னெடுக்கப்பட்டு வருது. ஆனாலும் சூழலியல் அப்படின்னு சொன்னா காடுகள், மரம் வளர்ப்பது, அவற்றின் பாதுகாப்பு, காற்று மாசுபாடு இந்த மாதிரி நிலம் சார்ந்த சூழலியல் விழிப்புணர்வு தான் அதிகமா பரவலாயிட்டு வருது. ஆனா இந்த புவியின் இதயமா இருக்கக்கூடிய கடல்கள்ல இருக்கக்கூடிய சீர்கேட்ட பத்தின விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாவே இருக்கு. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் அப்படின்னும், விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உன்னின்று உடற்றும் பசி அப்படின்னும், இந்த கடல்ல இருக்கக்கூடிய நீர் கூட
வத்தி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கைய விழிப்புணர்வை திருவள்ளுவரே அப்பவே எழுதி வச்சிருக்காருங்க. இப்படி கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் பற்றியும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் பத்தியும் அறிவியல் பலகை மூலமா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம கூட இணைவிருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய தொண்டியில அமைஞ்சிருக்கிற கடலியல் மற்றும் கடலோர பகுதி ஆய்வுகள் துறையில இணை பேராசிரியராக பணிபுரியும் விஞ்ஞானி வி சுகுமார் அவர்கள்தான் இன்னைக்கு நம்ம கூட இணைய போறாங்க. நம்ம அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய தொண்டியில அமைஞ்சிருக்க கடலியல் மற்றும் கடலோர பகுதி ஆய்வுகள் துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை. இந்த துறையில 15 வருடங்களுக்கு மேலாக ஆராய்ச்சி பணியிலும் ஆசிரியர் பணியிலும் ஈடுபட்டு வரும் இவர் மரைன் பொல்யூஷன், மரைன் பயோ மெட்டீரியல்ஸ், கிரஸ்டேஷன் ஆகிய பிரிவுகள்ல ஆராய்ச்சியை முடிச்சிருக்காங்க. சர்வதேச அளவுல 34 ஆராய்ச்சி கட்டுரைகளையும் தேசிய அளவுல 3 ஆராய்ச்சி கட்டுரைகளையும் வெளியிட்டிருக்காரு. இவருடைய ஆராய்ச்சிக்காக 2005ஆம் ஆண்டு பெஸ்ட் தீசிஸ் 2005 அப்படிங்கிற விருதை அன்றைய தமிழ்நாடு கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களிடமிருந்து பெற்றிருக்காரு. இதற்கு அடுத்ததாக இந்திய அரசிடமிருந்து DST ஃபாஸ்ட் ட்ராக் ஃபார் யங் சயின்டிஸ்ட் விருதை 2010ஆம் ஆண்டு பெற்றிருக்காரு. மேலும் நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2020ஆம் ஆண்டு வள்ளல் அழகப்பர் ஆராய்ச்சி அங்கீகார விருதினையும் அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு பிராமிசிங் ரிசர்ச்சர் அவார்டினையும் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கடல் சார்ந்த ஆய்வுகளில் ஈடுபட்டு வரும் இவர் தற்போது நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில நேர்காணல்ல இணைறாரு. இவருடன் இன்று நேர்முகம் காண்பவர் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம அறிவியல் பலகையோட 8வது எபிசோட கேட்க தொடங்கலாம். அறிவியல் பலகை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம் சார். இந்த உலக பெருங்கடல்கள் தினம் இது எப்போதிலிருந்து அனுசரிக்கப்படுதுங்க சார்? இதனுடைய நோக்கம் என்ன? இந்த உலக பெருங்கடல்கள் தினம் அப்படின்றது 1992 ஜூன் 8ஆம் தேதி ரியோ டி ஜெனிரோவில் நடந்த ஒரு குளோபல் ஃபோரம், அந்த கான்ஃபரன்ஸில் பெருங்கடல்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றி பேசுறதுக்காக இல்லை அதை பற்றி பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தினம். முதல்ல சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான ஐக்கிய நாடுகள் மாநாடு, அதாவது UNCEDன்னு பேருங்க, இதில் ஒரு நிகழ்வாக தான் இந்த பெருங்கடல்கள் தினத்தை பிரகடனப்படுத்துகிறாங்க. இந்த பர்டிகுலர் தேதின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 8, 1992. இந்த தினம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலோட முக்கியத்துவத்தை பற்றி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும், கடலோட பாதுகாப்புக்காக அது நிலையான நடைமுறைகளை மேம்படுத்துவதற்காகவும் ஆண்டுதோறும் ஜூன் 8ஆம் தேதி நடத்தப்படுற ஒரு உலகளாவிய அனுசரிப்பு. சார், இது ரொம்ப நாளாக எங்களுக்கு இருக்க ஒரு சந்தேகம். கடல் அப்படின்னு சொல்கிறோம், பெருங்கடல்னு சொல்கிறோம், சி அண்ட் ஓஷன். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்க சார்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கடல், பெருங்கடல், இந்த பேர்லேயே நம்மளுக்கான வித்தியாசம் இருக்குங்க. கடல் அப்படின்றது நிலப்பரப்பையும் பெருங்கடலையும் சேர்க்கிற ஒரு இடமாக தான் திகழுது. பெருங்கடல்ன்றது 70%, அதாவது 70% வாட்டர் பாடி, மொத்தமாக அதனுடைய வாட்டர் கண்டென்ட், அந்த ஏரியா அதாவது தண்ணீர் பரப்பளவு உள்ளது 70%க்கான உள்ள கடல்களை தான் நம்ம பெருங்கடல்னு சொல்கிறோம். கடல்ன்றது இந்த ரெண்டுத்தையும் இணைக்கிற ஒரு பாலமாக தான் நம்ம பார்க்குறோம். கடல்ன்றது ஒரு சிறிய பகுதி, பெருங்கடலில் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சிறிய பகுதி. நிலப்பரப்பை ஒட்டி இருக்கிற ஏரியாவை தான் நம்ம கடல் அப்படின்று சொல்கிறோம். சார், இந்த ஜூன் 8ஆம் நாளை ஒவ்வொரு ஆண்டுமே பெருங்கடல்கள் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை ஐநா அறிவிக்குது. அது மாதிரி இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னங்க சார்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1992 ஜூன் 8ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டாலும் இது 2009ஆம் ஆண்டிலிருந்து தான் அந்த கருப்பொருள்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கடல் சம்பந்தப்பட்ட மாற்றங்களை வச்சு ஒரு வருஷமும் ஒரு கருப்பொருட்கள். 2009ஆம் ஆண்டு வேர்ல்டு ஓஷன் டேவுக்கான தீம் அவர் ஓஷன் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நமது பெருங்கடல்கள் நமது பொறுப்புகள் அப்படின்றதுல தான் ஆரம்பித்தாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த கடலில் நடக்கிற விஷயங்கள்,
அதற்கான என்விரான்மெண்டல் அந்த சுச்சுவேஷன்ஸை பொறுத்து ஒரு வருஷமும் ஒவ்வொரு தீமாக வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 2023க்கான தீம் பிளானட் ஓஷன் டைட்ஸ் ஆர் சேஞ்சிங், அதாவது கிரக பெருங்கடல் அலைகள் மாறுகின்றன தமிழ்லன்னா அதுதாங்க. இது எதை வச்சு பேஸ் பண்ணி பிரித்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மெயின் பெருங்கடல்கள் நடக்கிற நிறைய மாற்றங்கள் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான். இப்போ வந்து அந்த குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல், அதை கருத்தில் கொண்டு தான் டைட்ஸ் ஆர் சேஞ்சிங். ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நமக்கு பார்த்தோம்னாலே, இப்போ நார்மலாக மீனவர்களுக்கு சொல்கிறது வந்து அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நீங்கள் மீன் பிடிக்க போகாதீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று அவங்கள காப்பாற்றுறதுக்கு, கடலோட அலைகள் வந்து சீற்றம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்தது அலைகள் சீற்றம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்வெல்லிங்னு பேருங்க, உள்ளார வந்து கடல் அந்த கீழே இருக்கிற எல்லாமே வந்து மேற்கொண்டு எல்லாமே சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அங்கே இயற்கையாகவே அதனுடைய வாழ்விடம் உறைவிடத்தில் இருக்கிற அந்த உயிரினங்கள் எல்லாமே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா சாப்பாடுக்காகவோ அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு மாறி போயிடும். இப்போது அந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நண்டு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த நண்டோட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொண்டி ஏரியா, பாக்கு, வங்காள பே ஆஃப் பெங்கால், பாக் பே, இந்த இடத்துல பர்டிகுலர்லி வந்து பாக் பே ஏரியாவில் நண்டு, அந்த லோக்கல் டேர்ம் அப்படின்னு பார்த்தா நண்டு பாடுன்னு பேர். நண்டு பாடு எதை நம்பி இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற கடல் பொருட்கள் சீ கிராஸஸை நம்பி இருக்குது. ஸோ அந்த சீ கிராஸ் பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கரா கணக்கில் இருக்கும். அந்த ஏக்கரா கணக்கில் இருக்கிற சீ கிராஸ் பெட்டு இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அந்த வேவ்ஸ் டைட்ஸ் ஆக்ஷன்னால, அலைகளோட சேஞ்சஸ்னால நிறைய விஷயங்கள் நடக்கும். அங்கே மணல் வந்து மேற்கொண்டு வரும். அப்போ அதனால அங்கே உயிரோடு இருக்க முடியாது, சின்ன சின்ன குஞ்சுகள் வந்து உயிரோடு இருக்க முடியாது. பெருசாக இருக்கிறதுக்கு வந்து குஞ்சுகள் அங்கே வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது சாப்பாடு இறை தேடுறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போயிடும். அப்படி இருக்கிற இடத்துல அந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அங்கேருந்து எல்லாமே வெவ்வேறு இடத்துக்கு போயிடும். இது வந்து நார்மலாக நடக்கிறான ஒரு விஷயம். ஆனால் இப்போ கொடுத்துருக்க தீம் டைட்ஸ் ஆர் சேஞ்சிங் அப்படின்றது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குளோபல் வார்மிங். இது வந்து நிறையா விஷயங்கள் நடக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்போம், ஓசோன் அந்த லேயரை வந்து சூரிய ஒளி வந்து நேராக என்ன பண்ணுது, ஓசோன் லேயர் தான் நம்மளை காப்பாற்றுது, யூவி ரேடியேஷன்ஸ்லேருந்து, புற ஊதா கதிர்கள் அதிலேருந்து காப்பாற்றுது. ஆனால் இப்போ அந்த ஓட்டன் பெருசாகிட்டதுனால நம்மளோட யூவி ரேடியேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த வேவ்ஸ் டைட்ஸ் ஆக்ஷன் எல்லாமே வந்து மாறுது. அப்படி மாறும்போது அங்கே இருக்க உயிரினங்கள் அந்த இடத்துல இல்லாமல் வெவ்வேறு இடத்துக்கு மாறும்போது அப்போ வாழ்வாதாரம் பாதிக்கும், அங்கே இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலையில் அந்த லோக்கல் என்விரான்மெண்ட் பாதிக்கும். இதனால் எல்லாருக்குமே வந்து லாஸ். இதனால் என்ன சொல்ல வராங்க இந்த தீம்லன்னா, நம்ம வந்து வி ஹாவ் டு டேக் கேர். அந்த பர்டிகுலர் இந்த வருஷத்துக்கான தீம் அந்த சுற்றுப்புற சூழல் இருக்கிற இடத்த நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், எந்த அளவுக்கு பாதுகாத்தோம்னா அந்த வேவ்ஸ் டைட்ஸ் ஆக்ஷனை எப்படிலாம் நம்ம வந்து இயற்கையாக, நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் குறைக்க முடியாது, பட் எந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படின்றத இதை ஒரு கருப்பொருள்களை இந்த டைம் எடுத்துருக்குறாங்க. இதை விட அதிகப்படியாக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு போகாமல் பார்த்துக்கிறதுக்காக இந்த தீம் வந்து இந்த டைம் எடுத்துருக்குறாங்க. இந்த வேர்ல்டு ஓஷன் டே தீம்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒவ்வொரு வருஷமும் கருப்பொருள்களை இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த உலக பெருங்கடல்கள் தினத்துக்காக 2009 தான் வந்து முதல் கருப்பொருள்கள் வெளில வருதுங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் ஓஷன்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நமது பெருங்கடல்கள் நமது பொறுப்புகள். 2010 அவர் ஓஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ், அதாவது நமது பெருங்கடல்கள் வாய்ப்புகள் மற்றும் சவால்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம், ஒவ்வொரு கருப்பொருட்களை என்ன பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்கன்னா, அந்த கடலை எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்றத வச்சு தான் ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து அந்த கருப்பொருட்களை முடிவு பண்ணுறாங்க. 2011 அவர் ஓஷன் கிரீனிங் அவர் ஃபியூச்சர், அதாவது நமது பெருங்கடல்கள் நமது எதிர்காலத்தை பசுமையாக்குதல். இன்னொன்று 2012 யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லாஸ் ஆஃப் த சீ. இது எதுக்கு கொண்டாந்தாங்க அப்படின்னா, அன்கலாஸ்ன்னு பேருங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்கவுங்களோட கடல் எல்லைகள்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கடல் தாண்டி வந்து மீன் பிடிக்கிறது, கடல் தாண்டி வந்து வணிகம் பண்ணுறது, கடல் தாண்டி மற்ற விஷயங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு தீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2012 யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன்ஸ் ஆன் த லாஸ் ஆஃப் த சீ அப்படின்னு ஒன்று. அடுத்து 2013 பெருங்கடல்கள் மற்றும் மக்கள், அதாவது ஓஷன்ஸ் அண்ட் பீப்புள். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரியான மக்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு கடல்கள்லையும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களை பேஸ் பண்ணி அப்போ ஒரு தீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2014 ஓஷன் சஸ்டைனபிலிட்டி டுகெதர் லெட்ஸ் என்ஷூர் ஓஷன் கேன் சஸ்டைன் அஸ் இன் டு த ஃபியூச்சர்.
அதாவது பெருங்கடல் நிலைத்தன்மை, கடல்கள் நம்மை எதிர்காலத்தில் நிலைநிறுத்தும் முடிவு என்பதை உறுதி செய்வோம் அப்படின்றது தான் அதனுடைய கருப்பொருள். 2015 ஹெல்த்தி ஓஷன்ஸ் ஹெல்த்தி பிளானட், அதாவது ஆரோக்கியமான பெருங்கடல்கள் ஆரோக்கியமான கிரகம். ஏன்னா அப்போதான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, நெகிழிகள் அதாவது பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி கடலில் பொல்யூட் பண்ண ஆரம்பித்தோம். அதனுடைய என்விரான்மெண்ட் பொல்யூஷன் அப்படின்ற ஒரு டேர்ம், கடல் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் போய் மெரைன் பொல்யூஷன்ற ஒரு வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்த்தி ஓஷன்ஸ் அண்ட் ஹெல்த்தி பிளானட்னு வருது. ஸோ 2016 அதையே கொஞ்சம் மாற்றி என்ன பண்ணுறாங்க, ஹெல்த்தி ஓஷன்ஸ் ஹெல்த்தி பிளானட் வாயேஜிங் டு த சஸ்டைனபிள் பிளானட், அதாவது ஆரோக்கியமான பெருங்கடல்கள் ஆரோக்கியமான கிரகம் ஒரு நிலையான கிரகத்திற்கான பயணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை மாற்றுறாங்க. 2017 நமது பெருங்கடல்கள் நமது எதிர்காலம், அவர் ஓஷன்ஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்றாங்க. 2018 கிளீன் அவர் ஓஷன், எங்கள் பெருங்கடல்களை சுத்தம் செய்யுங்கள் அப்படின்றது அந்த வருஷத்தோட கருப்பொருள். 2019 பாலினம் மற்றும் பெருங்கடல்கள், அதாவது ஜெண்டர் அண்ட் ஓஷன்ஸ் அப்படின்னு மாற்றுறாங்க. 2020 இனோவேஷன் ஃபார் எ சஸ்டைனபிள் ஓஷன், ஒரு நிலையான பெருங்கடலுக்கான கண்டுபிடிப்பு அப்படின்னு மாற்றுறாங்க. 21 த ஓஷன் லைஃப் அண்ட் லைவ்லிஹுட், அதாவது கடல் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரங்கள் அப்படின்றது அந்த வருஷத்தோட கருப்பொருள். 2022 புத்துயிர் பெருங்கடலுக்கான கூட்டு நடவடிக்கை, ரீவைட்டலைசேஷன் கலெக்டிவ் ஆக்ஷன் ஃபார் த ஓஷன், இதுதான் போன வருஷத்தோட கருப்பொருள். ஸோ இது ஏற்கனவே 2009 22 வரைக்கும் வருஷா வருஷம் ஒவ்வொரு கருப்பொருள் கொண்டதுனால இப்போ புவி வெப்பமானதில் வச்சு பிளானட் ஓஷன் டைட்ஸ் ஆர் சேஞ்சிங் அப்படின்ற கருப்பொருளை இந்த வருஷம் வச்சிட்ருக்காங்க. சார், இப்போது கடல் அப்படின்னு சொன்னாவே அதில் இருக்கிற அந்த அலைகள், அந்த நீர்ப்பரப்பு, இதுதான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் நிலப்பரப்பில் இருக்கிற மாதிரியே மலைகள், பாறைகள், தாவரங்கள், விலங்குகள், பல்வேறு உயிரினங்கள் இந்த கடலுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா? நாங்கள் கூட படிச்சிருக்கோம். இப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை விட கடல் வாழ் உயிரினங்கள் தான் எண்ணிக்கையில் மிக அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நிலத்துக்கு நம்ம சொல்கிற மாதிரி ஃப்ளோரா அண்ட் ஃபானான்னு சொல்கிறோம் இல்லையா, தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள், அது மாதிரியே கடலில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபானா என்னென்ன இருக்குது? சரியாக சொன்னீங்க. இப்போ நிலத்தில் இருக்கிற மாதிரி கடலில் அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்தை விட கடலில் இருக்கிற உயிரினங்கள் ஜாஸ்தி. அதாவது ஃப்ளோரா அண்ட் ஃபானா, தாவரங்களும் சரி உயிரினங்கள் அதாவது விலங்கினங்களும் சரி எல்லாமே நம்ம இங்கத்தை விட அங்கே அதிகம்தான் இருக்குது. ஏன் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த மொத்த கிரகம், இந்த பிளானட்டோட அதுக்கு தேவையான ஆக்சிஜனை கடலில் இருக்கிற அந்த கடற் தாவரங்கள் தான் உற்பத்தி பண்ணுது. ஆக்சுவலாக 50%, நியர்லி 50% ஆஃப் ஆக்சிஜனை கடலில் இருக்கிற தாவரங்கள் தான் உற்பத்தி பண்ணுது. அடுத்தது கடல் அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கார்பன் டை ஆக்சைடை மனிதர்கள் யூஸ் பண்ணாலும் வெளியே எடுத்துகிற கார்பன் டை ஆக்சைடு, இல்லை வெளியில் இடத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை கடலில் இருக்கிற அந்த கடற்செடிகள், அந்த ஃப்ளாரா தான் என்ன பண்ணுதுன்னா கார்பன் டை ஆக்சைடை, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸில் கார்பன் டை ஆக்சைடு தான் பெரிய ஒரு ரோல் பண்ணுது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், அங்கே இருக்கிறது சூரிய ஒளி எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையினால அதை உணவாக கன்வெர்ட் பண்ணுது, குளுக்கோஸை மாற்றுது. அப்போ அதுக்கு தேவைப்படுற அந்த கார்பன் டை ஆக்சைடை அதுக்கு நல்லது, ஆனால் நமக்கு வெளியிடுற அந்த கார்பன் டை ஆக்சைடை அது தனக்கு கிரகித்து எடுத்து அதை உணவாக மாற்றிடுது. அப்போது 50% ஆக்சிஜனை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது. நம்மக்கிட்ட இருந்து எடுக்கிற மேக்ஸிமம் 70%க்கு மேலே உள்ள, இல்லைன்னா அஃபிஷியல் ரெக்கார்டு படின்னு பார்த்தீங்கன்னா 30%லேருந்து மேற்கொண்டு அபவ் 30% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா தனக்கு ஒளிச்சேர்க்கைக்கு அந்த உணவு உற்பத்தி பண்ணுறதுக்காக எடுத்துட்டு அதை நம்மக்கிட்ட இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது க்ளீன் பண்ணுது. ஒன்று இதில் பெரிய ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்புற்கள், அடுத்தது கடற்பாசி, அதாவது சீவீட், சீகிராஸ். சீகிராஸ்ன்றது கடற்புற்கள். நம்ம எப்படி வெளியில் புல் நம்ம சொல்கிறோமோ, நம்ம நார்மலாக மாடு, இங்கே ஆடு மாடு இந்த மாதிரி பவுல்ட்ரிஸ் எல்லாமே அந்த தீவனங்கமாக யூஸ் பண்ணுறோம், நேச்சுரல் இயற்கையாக யூஸ் பண்ணுறோமோ, கடல்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான புற்கள் இருக்குது. இப்போ இந்த புற்கள் சீ கிராசஸ்ன்றது அந்த கடற்புற்கள். இப்போ எப்படி நம்மக்கிட்ட இங்கே பசுமாடு காளமாடுன்னு இருக்குதோ இது மேய்ச்சலுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம். ஆனால் இயற்கை என்ன பண்ணியிருக்குன்னா டுகாங், ஆவுலியான்னு பேர் தமிழில், அதாவது கடற்பசு. பேரே கடற்பசு. ரொம்ப அமைதியான மிருகம்.
வெஜிடேரியன். இன்னும் கேட்டால் அது வந்து இயற்கையாக, அதாவது வெறும் பொருட்களை மட்டும் சாப்பிட்ற ஒரு பியூர் வெஜிடேரியன் ஒரு அனிமல் டுகாங், ஆவுலியா. இந்த ஆவுலியா பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்குது. நம்மளுக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படி என்னென்னா, நம்ம பாக் ஜலசந்தியில் தான் நம்மளுக்கு நிறைய ஆவுலியா, அதாவது அந்த கடல் பசுக்கள் இருக்குது. இது தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அதில் வந்து அங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து பிடிச்சிடுறாங்க. இப்போ தான் வந்து ஒரு விழிப்புணர்வு, அதாவது கவர்மெண்ட் சைடும் சரி, எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் சைடும் சரி, அவங்க எல்லாமே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துனதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆவுலியா, அந்த சீ கவ் அப்படின்னா பேருங்க, ஆவுலியா டுகாங்னு பேர் சயின்டிஃபிக்காக, இதை தவறுதலாக பிடிச்சிட்டாலோ அவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை உள்ளாரே விட்டுறாங்க. இது உலகத்திலே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட, அதுவும் பர்டிகுலர்லி பாக் ஜலசந்தியில் இங்கே தான் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. டுகாங் ப்ராஜெக்ட்னே வச்சுருக்குறோம் நம்ம இந்தியாவில். அது பர்டிகுலர்லி நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியா, மன்னார் வளைகுடாவில் தான் நிறையா இருக்குது. ஸோ இது ஒரு அனிமல். இது அப்பாற்பட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு. அதாவது எல்லா இடத்துலையும் நண்டு கிடைக்கும். இங்கே எத்திய நண்டு, அங்கே எத்திய நண்டு, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா கூட தொண்டி நண்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேமஸ். ஏன்னா தொண்டியை பொறுத்த வரைக்கும், தொண்டி இந்த பர்டிகுலர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் 365 நாளும் நீங்கள் நண்டு போனீங்கன்னா நண்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அங்கே வாழ்வாதாரம், அங்கே இருக்கிற மீனவர்களோட வாழ்வாதாரம் அங்கே இருக்கிற நண்டோட பாப்புலேஷன் நம்பி, நண்டு பாடுன்னு லோக்கலில் சொல்கிறாங்க, அந்த பாடு நம்பி தான் இருக்குது. ஒன்று. அடுத்தது மீன். இது மீன் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ வந்து மெட்ராஸ் கோஸ்ட்டில் கிடைக்கும், மற்ற எல்லா வெஸ்ட் பெங்கால், பாம்பே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவிட்டுன்றது அந்த கனவான்னு பேருங்க. இதில் கனவாவில் நிறைய வெரைட்டி கிடைக்குது தொண்டி கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியா. ஸோ இந்த கனவாலேருந்து 2 விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்று, அதை உணவாக எடுத்துக்கலாம். அடுத்தது, அதுக்கு தன்னோட அந்த ஸ்ட்ரக்சரை பாதுகாத்துக்காக நடுவில் இருக்கிற ஒரு போன், அதுக்கு போனுக்கு பேர் வந்து கட்டில் போன்னு பேர், CUTTLE, கட்டில் போன்னு பேர். அந்த கட்டில் போனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து அதை தூக்கி குப்பையில் போட்டுறாங்க இங்கே இருக்கிற ஃபிஷர்மேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக, இல்லை இந்த போனை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் அமேசான் அந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒரு கம்பெனிஸில் வந்து ஆன்லைன் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா கட்டில் போன்னு டைப் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ அப்போ நம்ம வெளியில் இருக்கிற அந்த சதைப்பற்றை வந்து சாப்பாடாக எடுத்துடுறோம். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த கட்டில் போனை கழிவுகள் அப்படின்ட்டு வேஸ்ட் பண்ணி போட்டுறோம். அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அது பொல்யூஷன், சுற்றுப்புற சூழ்நிலைக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயமா ஆகுது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கட்டில் போனை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஏன்னா அந்த கட்டில் போனுன்றது கால்சியம் கார்பனேட்டாலாம் ஆனது. அப்போது கிளிகளோட இனப்பெருக்கத்திற்கு அதை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க வெளிநாட்டில். அப்போ என்ன பண்ணலாம், அந்த கட்டில் போனை எடுத்து இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குற லவ் பேர்ட்ஸ், இல்லைனா வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷஸ், இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கிற இடத்துல, அதாவது கிளிகள் வளர்க்குற இடத்துக்கு நீங்கள் உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இனப்பெருக்க காலம்ன்றது வந்து ரொம்ப நீடிக்காமல் வந்து குறையும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆகுது அது இனப்பெருக்க காலம் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 மாதத்துக்குள்ளாரே வந்து இனப்பெருக்க காலம்ன்றது குறையும். அடுத்தது, அதுலேருந்து வர்ற குஞ்சு பொறிக்கிற கிளிகள் எல்லாமே, அந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ரிப்போர்ட், ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. இந்த நேர்காணல்ல பெருங்கடல்கள் பற்றிய பல்வேறு தகவல்களை சுவாரஸ்யமான ஒரு நேர்காணலா கேட்டுட்டு இருக்கோம். இந்த நேர்காணலோட முதல் பகுதி இத்துடன் நிறைவுற்றது. நேர்காணலோட அடுத்த பகுதியை இதற்கடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல கேட்கலாம். இந்த நேர்காணலில் பயணித்த நம்ம அழகப்பா பல்கலைக்கழக கடலியல் மற்றும் கடலோர பகுதி ஆய்வுகள் துறையோட இணை பேராசிரியர் விஞ்ஞானி வி. சுகுமார் அவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோஸான iRadio, Spotify, Google பாட்காஸ்ட்லயுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம்.